வெல்கம் கற்போம் அகாடமி. இந்த உலகத்தில் தொலைந்தால் மீண்டும் கிடைக்காதது நேரம் மட்டும்தான். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு நேரத்தை திறமையாக செயல்படுத்துகிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் தீர்மானிக்கப்படுது. உதாரணமாக உங்களுக்கு 9 மணிக்கு ஒரு மீட்டிங்னு எடுத்துக்கொள்வோம். ஆனால் உங்களுடைய போரான டைம் மேனேஜ்மெண்ட்டால் 9:30க்கு தான் நீங்கள் அந்த மீட்டிங்கு போகிறீங்க. அதனால் உங்களுடைய மேனேஜர் உங்களை திட்ட வேண்டியது இருக்கும். இதனால் உங்களுடைய ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அதிகரித்து உங்களுடைய ஹெல்த் ப்ராப்ளமும் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் திட்டம் போட்டீங்க, அதாவது ஒரு நிமிஷம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா 10 நிமிஷத்தை நீங்கள் சேவ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அதுக்கான வழிகளை தான் ஒன்று அவர் சொல்லியிருக்கார். சைக்காலஜிக்கல் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். இதில் ஆத்தர் நீங்கள் உங்களுடைய நேரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் காலையில் எழுந்த உடனேயே ஒரு வாக்கியத்தை சொல்கிறாரு. ஐ எம் அன் எக்ஸலண்ட் டைம் மேனேஜர். நீங்கள் தினமும் எழுந்த உடனே இந்த வாக்கியத்தை உபயோகிக்கணும் வேண்டும் என்று இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் தினமும் சொல்லும் பொழுது உங்களுடைய சப்கான்ஷியஸ் பவர் இதை அக்செப்ட் பண்ணி இந்த வேளை உங்களுடைய மூளைக்கு அனுப்பும். இந்த மூளைக்கு அனுப்பி நீங்கள் எழுந்த உடனே அந்நிய நாளை ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. கிரியேட் யுவர் டெய்லி டூ லிஸ்ட். தினமும் தூங்குவதற்கு முன்பு ஒரு 12 நிமிடங்கள் நீங்கள் பிளான் செய்யும் பொழுது மறுநாள் உங்களால் 120 மினிட்ஸுக்கு மேலே சேவ் பண்ண முடியும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் பிளான் பண்ணும் பொழுது இந்த ABCDE மெத்தடை யூஸ் பண்ணி ப்ரியாரிட்டி வைஸாக நீங்கள் பிளான் பண்ணீங்க அப்படின்னா மறுநாள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னு இந்த ஆத்தர் ஐடியா சொல்கிறாரு. என்னென்ன எழுதணும் அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டண்ட், அதாவது முக்கியமான வேலைகளை நீங்கள் எழுதணும். அந்த வேலைகளால் உங்களுடைய விளைவுகள் அதிகமாக இருக்கணும். அதாவது நீங்கள் அடுத்த ப்ரொமோஷனுக்கு போகலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம். இந்த வேலையை செஞ்சால் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க. அது மாதிரி வேலைகளை நீங்கள் 7 எழுதணும். இந்த பி காலமில் அதிகமான விளைவுகளை ஏற்படுத்தாத ஆனால் நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய வேலைகளை செய்ய எழுதணும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் பேங்க்குக்கு போகணும்னு எழுதுகிறேன். ஆனால் இந்த ஏ காலமில் சொல்லப்பட்ட முக்கிய வேலைகளை முடிக்காமல் நான் பேங்க்குக்கு போகக்கூடாது. சி காலமில் உங்களுக்கு எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படுத்தாத உங்களுடைய வாழ்க்கையில் 50% டைமை வேஸ்ட் பண்ணுற செயல்களை எழுத சொல்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வேலைக்கு போன உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவீங்க, மேலும் ஃபோன் நோண்டுவீங்க, நியூஸ் பேப்பர் படிப்பீங்க, காஃபி ஷாப்பு போயிட்டு காஃபி குடிப்பீங்க. இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சி காலமில் எழுத சொல்கிறாரு. டி காலமில் நீங்கள் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் இருப்பீங்க அல்லது ஒரு ஹையர் அத்தாரிட்டியாக இருப்பீங்க. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு வேலையை சொல்லியிருப்பீங்க. ஸோ அந்த வேலைகளை இதில் அவர் எழுத சொல்கிறாரு. இ காலமில் இதில் எதுலையுமே கவர் ஆகாத உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணுற விஷயங்கள் மட்டும் அவர் எழுத சொல்கிறார். இப்பொழுது இந்த டூ லிஸ்ட்டில் டாப் ப்ரியாரிட்டி வேலைகளை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும். அதாவது ஏ ஒர்க்கை நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யணும், பி ஒர்க்கை நெக்ஸ்ட்டு செய்யணும், சி ஒர்க்கை நீங்கள் செய்யவே கூடாது, டி ஒர்க்கை நீங்கள் செய்யணும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெய்லி லைஃப்பில் நிறைய டைம் சேவ் ஆகணும். இந்த ஆத்தர் அவருடைய புக்கில் சொல்லியிருக்காரு. கான்சென்ட்ரேட் ஆன் சிங்கிள் மைண்ட்லி. நீங்கள் ஒரு ஒர்க்கை ஆரம்பிக்கிறீங்க, அதாவது ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கு முடிகிற வரைக்கும் உங்களோட மைண்டோட கான்சன்ட்ரேஷன் எங்கேயும் டைவர்ஷன் ஆகக்கூடாது, டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாதுன்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. மேலும் இதுதான் உங்களுடைய சக்ஸஸுக்கான ஒரு வழியை வகுக்கும். அப்படி நீங்கள் ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் பிளான் பண்ணணும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. அது எப்படிப்பட்ட பிளான்னா, அந்த டாஸ்க் எவ்வளோ நேரத்தில் முடியுமோ அது கூடவே 30% ஆஃப் த ஒர்க் டைம் அவர் ஆட் பண்ண சொல்கிறாரு. அந்த 30% ஆஃப் ஒர்க் டைம் எதுக்குன்னா அன்எக்ஸ்பெக்டடு இன்டர்பிஷன். அதாவது நீங்கள் ஒர்க்கு செஞ்சுனே இருக்கும்போது, அதாவது உங்களோட டாஸ்க்கை நீங்கள் செய்து கொண்டே இருக்கும்போது திடீர்னு உங்கள் மேனேஜர் உங்களை கூப்பிடுவார் அல்லது திடீர்னு ஒரு ஃபோன் கால்ஸ் வரும். அதுக்காக அந்த ஒரு 30% ஆஃப் டைமை அவர் ஒதுக்க சொல்கிறாரு. அப்படி நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் எங்கேயுமே மிஸ் ஆகாது. அப்படி நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி ஒரே வேலையை
திரும்ப திரும்ப நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அந்த வேலையின் மேலே ஒரு போர் வந்துடும், அல்லது சலிப்பு வந்துடும், அல்லது நாட் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த வர வேலையின் மீது அல்லது அந்த டாஸ்க்கை நம்ம செஞ்சே முடிக்க முடியாது என்ற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு போய்கிடும். ஆனால் நீங்கள் ஒரு சிங்கிள் மைண்ட்லியோட நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும் பொழுது 1 மணி நேரத்தில் முடிக்கிற வேலையை நீங்கள் உங்களால் 45 மினிட்ஸில் முடிக்க முடியும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. பேட்ச் யுவர் டாஸ்கஸ். ஒரே மாதிரியான வேலைகளை நீங்கள் அடுத்தடுத்து செய்யும் பொழுது உங்களால் அதிகபட்ச டைம்களை சேவ் பண்ண முடியும்னு இந்த ஆத்தர் கூறுகிறார். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லெட்டர் எழுதணும்னு எடுத்துக்கொள்வோம். அந்த லெட்டர் எழுத முடித்த உடனேயே நீங்கள் மற்றவர்களுக்கு மெயில் அனுப்பணும். அதாவது மெயில் சம்மந்தப்பட்ட ஒர்க்குகளை அனுப்புறீங்க. அப்படி நீங்கள் இந்த எழுத்துப்பூர்வமான வேலைகளை அடுத்தடுத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மைண்டு டைவர்ஷன் ஆகாமல் நிறைய டைமை நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. மேனேஜ் தி டெலிஃபோன் ஆர் மொபைல். டைம் வேஸ்ட் பண்ணுறதுல மேஜர் ரோல் பண்ணுறது இந்த மொபைல் ஃபோன்ஸ் தான். நீங்கள் ஒரு ஒர்க்கை செய்யும் போது மொபைலை டச் பண்ணாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் மொபைல் டச் பண்ணாமல் இருந்தால் கூட ஒரு மெசேஜோ ஒரு காலோ வந்துச்சுன்னா அல்லது ஒரு நோட்டிஃபிகேஷனே வந்தால் உங்களோட க்யூரியாசிட்டி இன்க்ரீஸ் ஆகி அந்த மொபைலை நோண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆத்தர் ஒரு சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறாரு. நீங்கள் ஒரு முக்கியமான வேலைகளை செய்யும் பொழுது மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகாமல் உங்களோட வேலைகளை மட்டுமே நீங்கள் செய்வீங்க. மேக் தி ரிட்டன் பிளான்ஸ். இதுக்கு முன்பு சொன்ன ஐடியா எல்லாமே இந்த ஆத்தர் எப்படி ஒரு நாளில் உங்களோட டைமை சேவ் பண்ண முடியும் என்பதில் தான் ஐடியா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போது நிறைய பேருக்கு சில கொஷின்ஸ் வரலாம். என்னன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் புதுசாக அசைன் பண்ணியிருக்கேன், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அல்டிமேட் கோல் ஒன்று இருக்குது, அதை நான் எப்படி அச்சீவ் பண்ணுறது என்பது தான். இதுக்கு ஆத்தர் தெளிவாக ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஒரு பேப்பர் அண்டு பென் எடுத்துக்கோங்க. அதில் டாப்பில் உங்களுடைய எய்ம் என்ன, அதுக்கான டைம் என்ன என்பதில் எழுதிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 2 மாதத்தில் 60 வீடியோ போடணுன்னு எய்ம் பண்ணியிருக்கேன். அப்போது அந்த பேப்பரோட டாப்பில் 16 வீடியோஸு, ஆனால் அதுக்கான டைம் லிமிட் 60 நாளுன்னு எழுதிட்டு அன்னிலிருந்து நான் இன்னிய வரைக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டராக, அதாவது ஃபியூச்சர்லேருந்து பேக்குக்கு என்னென்னலாம் பண்ணால் நான் அதை அச்சீவ் பண்ண முடியும்னு எழுதுகிறேன். அப்போது நான் இன்னைய டேட்டில் இருந்து எப்படி தொடங்கினா 60ஆவது நாளில் அந்த வீடியோ போட முடியும் என்பதில் நான் தெளிவாகிடுவேன். மேலும் அப்படி நீங்கள் எழுதும்பொழுது எதெல்லாம் உங்களுக்கு ப்ரியாரிட்டி, ஸோ எந்தெந்த கீ டாஸ்க்கை நீ சீக்கிரமாக முடிக்கணும், எந்தெந்த ஆக்டிவிட்டியில் ஈடுபடணும் என்பதில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய அல்டிமேட் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. ட்ரேசி எழுதிய டைம் மேனேஜ்மெண்ட் புத்தகத்தில் இருந்து தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த புக்கோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த புக்கை வாங்கி நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல்